ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கம்பேரிசன் பிட்வீன் ரெகுலர் டிகிரி, டிஸ்டன்ஸ் டிகிரி அண்ட் ஆன்லைன் டிகிரி. ஸோ இப்போதைக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. ஓகே. ஸோ ஆன்லைன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து கோர்ஸ் பண்ணுற டிகிரி கோர்ஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு. ஸோ அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இது மூணுத்தில் எது பெஸ்ட், ஓகே, யாருக்கு எது சூட்டபிள் அப்படின்றதையும் இதில் பார்க்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்ற நேர்மையும் சொல்லுவாங்க. ஸோ இங்கே நாங்கள் டிஸ்டன்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் கரஸ்பாண்டன்ஸ்னு கூட அதை எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ வாங்க கம்பேர் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இது கிரியேட் பண்ணது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸுக்காக தான். பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிஏ, எம்காம், எம்பிஏ, எம்சிஏன்ற மாதிரி கோர்ஸுக்கு தான். இது நாங்கள் பிஇக்காக ரெடி பண்ணல. அதே மாதிரி ஐடி குவாலிஃபிகேஷன்ஸு, ஓகே, அதுக்காகவும் நாங்கள் ரெடி பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா அனலிஸ்ட், இல்லை டேட்டா சயின்டிஸ்ட், ஓகே, பிஸ்னஸ் அனலிஸ்ட், இந்த மாதிரி கோர்ஸுக்காகவும் இது ரெடி பண்ணல. இது இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரிக்காக மட்டும்தான் இதை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ரெப்புடேஷன் எது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கோர்ஸ், ஓகே, அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ரெகுலராக நீங்கள் யூஜி டிகிரி பண்ணுறது, ஓகே, டிகிரி பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெப்புடேஷனாக இருக்கும். ஓகே. ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ண போனாலோ இல்லாட்டி மற்றவங்க கிட்ட சொல்லும் போதும் உங்களுக்கு ரெகுலர் டிகிரி நான் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஒரு மரியாதையாக இருக்கும். ஓகே. ஸோ அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலர் டிகிரி பண்ணால் 5 ஸ்டார் உங்களுக்கு ஒர்த் இருக்கும். இது டிஸ்டன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாருக்கு 2 ஸ்டார் தான் இது கொடுக்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது அந்த அளவுக்கு வந்து ஒரு 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 ரெப்யூட்டேஷன் இல்லாட்டி ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு டிகிரியான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன். ஸோ ஆன்லைன்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஃபார்மேட்டில் வருது. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பண்ணலாம், இல்லை நீங்கள் பார்ட் டைமும் பண்ணலாம். ஃபுல் டைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே இல்லாட்டி மண்டே டு சாட்டர்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி ரெகுலர் காலேஜிங்க டேஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆன்லைனில் ஃபுல் டைம் அப்படின்றதும் இருக்கும். ஆன்லைனில் பார்ட் டைமும் இருக்குது. அதாவது எப்படின்னா சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அவங்க கிளாஸ் நடத்துவாங்க. ஓகே. ஸோ 2 விதமான ஆப்ஷனும் இருக்குது. ஓகே. ஆன்லைனில் ஃபுல் டைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் கோர்ஸே ஆன்லைன் நடத்துவாங்க. பார்ட் டைம் அப்படின்றது வந்து வெறும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டே மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் கிளாஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. கான்டாக்ட் கிளாஸ்னால் ஒரு சில சண்டேஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் நடக்கும். ஓகே. ஸோ டிஸ்டன்ஸ்னால் உங்களுக்கு கிளாஸே நடக்காதுன்னு இல்லை, ஏதாவது ஒரு சில சண்டேஸ் மட்டும் கிளாஸஸ் நடக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதங்களோட நேச்சர். ஓகே. அவங்க கிளாஸ் நடத்துகிற நேச்சர். ஸோ எது வந்து ரொம்ப ரெப்புடேஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஜாப் ரெக்கக்னிஷன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா யாருக்குன்னா தெரியுமா இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணுறது அப்படின்றதும் பார்க்கலாம். ஸோ ரெகுலர் கோர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னா நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணும்போது உங்கள் கூடயே வந்து கரஸ்பாண்டன்ஸில் பண்ணவர் வராங்க, ஆன்லைனில் பண்ணுறவங்க வராங்க அப்படின்னா ரெகுலரில் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேவரட் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சாய்ஸ் அவங்க தான். ஒரு கம்பெனிக்கார செலக்ட் பண்ணுறாங்கன்னா ரெகுலரில் பண்ணுறவங்க தான் அவங்க ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி ரெகுலர் நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ன்றதே கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த விஷயத்துக்காக நீங்கள் ரெகுலரில் பண்ணலாம். டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப்ஸ் எங்கே கிடைக்கும்னா ஒரு சில கவர்மெண்ட் ஜாப்ஸ் இதுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்டன்ஸில் பண்ணால் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களான்றது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த அளவுக்கு அதில் நாலேஜ் இல்லை. ப்ரைவேட் செக்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஒரு சில பேர் இதை வந்து டிஸ்டன்ஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க ஜாபுக்கு. ஓகே. அதே மாதிரி ஆன்லைனில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ரெப்யூட்டடாக ஒரு ஐஐடி, ஐஐஎம் மாதிரி நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து நீங்கள் வந்து ஆன்லைன் பண்ணுறீங்க, கோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை வந்து ஐடி கம்பெனி, ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் உங்களை எடுத்துப்பாங்க. ஓகே. ஸோ உங்களை கவர்மெண்ட் ஜாப்புக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆன்லைன் டிகிரி வச்சுன்னு நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்புக்கெலாம் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ ஏன்னா வந்து கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து வந்திருக்கிறத அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே வச்சிருப்பாங்கன்றது டவுட்டாக தான் இருக்குது எனக்கு. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்கன்னா அதில் ஆன்லைன் ஒரு ஆப்ஷனே இருக்குமான்றது நமக்கு தெரியல. ஓகே. ஸோ யார் ஆன்லைன் டிகிரி பண்ணால் ஓகே யார் வந்து வேலை கொடுப்பாங்கன்னா மோஸ்ட்லி ஐடி, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அதுவும் நீங்கள் ஐஐடி, ஐஎம் மாதிரி நீங்கள் ப்ரெஸ்டீஜியஸான யூனிவர்சிட்டியில் நீங்கள் பண்ணிங்கன்னா சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஈஸ் ஆஃப் கம்ப்ளீஷன் எதை வந்து ஈஸியாக நம்ம பண்ண முடியும் அப்படின்னா ரெகுலரில் வந்து ஈஸியாக இருக்குமானா கிடையாது. ஏன்னா நீங்கள் டெய்லி கிளாஸுக்கு போகணும், அட்டண்டன்ஸ் வேணும், அசைன்மெண்ட்டு பண்ணணும், உங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுப்பாங்க. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான வேலை கொடுப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃபிசிக்கலாக அங்கே வந்து காலேஜுக்கு போய் ஆகணும். ஸோ ரெகுலர்ன்றது கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான். டிஸ்டன்ஸுன்ற பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு சண்டேல தான் கிளாஸே நடத்துவாங்க. ஸோ அந்த சண்டே நீங்கள் போகாமல் கூட நீங்கள் விட்டுடலாம். ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் டைம், ஃபுல் டைம் 2மே இருக்குது. 2த்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க மினிமம் அட்டெண்டன்ஸ் வச்சிருப்பாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ஜூமோ இல்லாட்டி கூகுள் மீட்டோ ஆன் பண்ணிட்டாவது நீங்கள் சும்மாவது உட்காந்துருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதில் ஒரு அட்டெண்டன்ஸை போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஓகே.
ஸோ ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து படிக்கிறீங்க, டவுட் இருக்குன்னா அட்லீஸ்ட் நீங்க கொஸ்டினாவது கேட்கலாம். ஓகே. டிஸ்டன்ஸ்ல நீங்க அந்த மாரி எதுவுமே கிளாரிஃபிகேஷன், டவுட் கிளாரிஃபிகேஷன்றது டிஸ்டன்ஸ்ல இருக்காது. ஸோ எது வந்து அட்லீஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு ஜாப் ஓரியன்டடா எனக்கு இருக்கும், ஜாப் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர்ல பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு நெட்வொர்க் கிடைக்கும். உங்க கிளாஸ்மேட்ஸ், ஃபிரெண்ட்ஸு, பேட்ச்மேட்ஸு, காலேஜ்ல இருக்க மத்த லெக்சரர்ஸ், புரொஃபசர்ஸ் இவங்க மாரி ஒரு நெட்வொர்க்காவது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நீங்க ஒரு இன்டர்ன்ஷிப் போவீங்க. இல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் மத்தவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பாவது நமக்கு கிடைக்கும். ஓகே. ஆனா, நீங்க டிஸ்டன்ஸ்ல பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இது எதுவுமே கிடைக்காது. ஓகே. இது இத வச்சு உங்களுக்கு ஜாப்லாம் இத வச்சு கிடைக்குமானா, கட்டாயமா இத வச்சு ஜாப்லாம் கிடைக்காது. ஸோ டிஸ்டன்ஸ்ல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க அத நேம் சேக்குக்கு தான், பேருக்காக தான் பண்றீங்களே தவிர்த்து, வேற எந்த யூஸும் கிடையாது. ஓகே. எக்ஸ்ட்ரா ஒரு குவாலிஃபிகேஷன் பண்றதுக்கு ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேரு பிகாம் பண்ணியிருப்பாங்க ரெகுலர்ல. எம்பிஏ பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ்ல பண்ணுவாங்க. ஓகே. ஏன்னா அட்லீஸ்ட் சும்மா ஒரு நேமுக்கு இருக்கட்டுமேன்றது தான். ஆனா இத வச்சு ஜாப் எதுவும் உங்களுக்கு கிடைக்காது. ஆன்லைன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க ஐஐடி, ஐஐஎம் மாரி நல்ல பெரிய இன்ஸ்டிடியூட்லாம் பண்ணீங்கன்னா, ஜாப்க்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுவும் நீங்க ப்ராஜெக்ட்ஸ் நல்லா பண்ணணும். நல்லா அதில ஸ்கோர் பண்ணணும். ஓகே. ஸோ உங்க புரொஃபசர் நல்லா உங்களுக்கு வந்து அ ஒரு சர்டிஃபிகேட் மாரி தரணும். அது மாரி குடுத்தாங்கன்னா, இது ஓகே. ஓரளவுக்கு இது ஓகே. ஸோ காஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரெகுலர்ல பண்றது தான் ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா, உங்களுக்கு நீங்க ஃபீஸ் பே பண்ணணும், டியூஷன் ஃபீஸ் பே பண்ணணும். ஹாஸ்டல்ல ஒரு வேள தங்குற மாரி இருக்கலாம். நீங்க காலேஜுக்கு போயிட்டு வர செலவு, கேன்டீன் செலவுன்னு இதுவே உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாயிடும். இதுவே டிஸ்டன்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுத்தமா செலவே ஆவாது. ஏன்னா, நீங்க வெறும் அ அங்க படிக்கிறதுக்கான ஃபீஸ், டியூஷன் ஃபீஸும், எக்ஸாம் ஃபீஸ் கட்டினீங்கனாலே போதும். வேற எந்த ஃபீஸும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஆன்லைன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுல உங்களுக்கு இந்த டிராவல் பண்ற செலவு இருக்காது உங்களுக்கு. ஹாஸ்டல் செலவுலாம் எதுவுமே இருக்காது. இதே மாரி உங்களுக்கு இஎம்ஐ ஸ்கீமும் அவங்க குடுத்துருவாங்க. ஸோ, உங்களுக்கு வந்து காஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு எஃபெக்டிவா வரும். ஸோ, இது ரெகுலர் மாரி காஸ்ட்லியாவும் இருக்காது. டிஸ்டன்ஸ் மாரி சீப்பாவும் இருக்காது. ஆன்லைன் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு மீடியமா இருக்கும். ஸோ, யுஜிசி ரேட்டட் நீங்க நார்மலா காலேஜ் பண்றீங்க அப்புட்ன்னா, நார்மல் காலேஜ்ல போய் ரெகுலர் டிகிரி பண்றீங்க அப்புட்ன்னா, அதெல்லாம் மோஸ்ட்லி யுஜிசி ஓகே. கவர்ன்மென்ட் அப்ரூவ்டா தான் மோஸ்ட்லி இருக்கும். ஓகேங்களா? ஃபேமஸான காலேஜ்லாம் அந்த யுஜிசி ரெகக்னைஸ்டா தான் இருக்கும். டிஸ்டன்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க பண்ண வேண்டியது எங்க பண்ணலாம் அப்புட்ன்னா, நீங்க வந்து டைரக்ட்டா அந்த யூனிவர்சிட்டிலயே போயிட்டு நீங்க பண்றது தான் பெஸ்ட். ஓகே. இதுக்குன்னு நெறைய ஏஜென்சி கம்பெனிங்க இருக்கு. இல்லாட்டி சின்ன சின்ன கவுன்சிலிங் கம்பெனிஸ் இருக்கு. இவங்க கிட்டலாம் போயிட்டு நீங்க பண்றது வேஸ்ட். ஓகே. ஏன்னா அவங்க ஒரு ப்ராஃபிட் வைப்பாங்க. அவங்க ஒரு லாபம் வச்சு பண்ணுவாங்க. அத விட நீங்க டைரக்ட்டா அந்த யூனிவர்சிட்டிக்கே போயிடுங்க. யாரெல்லாம் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வருவான்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, காமராஜர் யூனிவர்சிட்டி, அழகப்பா யூனிவர்சிட்டி, இல்ல பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டின்னு இவங்கலாம் டைரக்ட்டாவே அந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தருவாங்க. அவங்ககிட்ட நீங்க டைரக்ட்டாவே போயிட்டு நீங்க படிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு கவர்ன்மென்ட் யூனிவர்சிட்டிக்கு டைரக்ட்டா போங்க. அங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தராங்களா கேளுங்க. ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க டைரக்ட்டா யூனிவர்சிட்டில ஜாயின் பண்றது தான் பெஸ்ட். ஓகே. இன்னொன்னு ஆன்லைன். ஆன்லைன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யுஜிசி அப்ரூவ்ட் அப்படின்றத நீங்க பார்க்கணும். இதெல்லாம் செக் பண்றது கஷ்டம். அத விட பெஸ்ட் நீங்க ஐஐடி, ஐஐஎம் மாரி ஜாயின் பண்ணா மட்டும் தான் இது வொர்த். ஓகே. அது மாரி ஜாயின் பண்ணிட்டு படிங்க. ஓகே. டிஸ்டன்ஸ பொறுத்தவரைக்கும் இதுல ஒரு சில இடங்கள்ல ஃப்ராடும் நடக்குது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்க, அ உங்கள வேற என்ன சிக்கிம் யூனிவர்சிட்டி, அசாம் யூனிவர்சிட்டி, இல்ல பெங்களூர் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு போட்டுட்டு, உங்கள 3 வருஷத்துக்கு இங்கேயும் அங்கேயும்னு உங்கள அலைக்கழிப்பாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க பெஸ்ட் வந்து இந்த மாரி தெரியாத, சுத்தமா பேர் தெரியாத யூனிவர்சிட்டில பண்றத விட, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மாரி நீங்க பண்றது தான் பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். நெட்வொர்க்கிங் அண்ட் பியர் லேர்னிங். ஸோ நீங்க ரெகுலர் காலேஜ்ல போனா உங்களுக்கு நெறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கல்ச்சுரல்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம். கிளப்ஸ் இருக்கும். அலுமினி மீட் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் சிம்போசியம்ஸ் இருக்கும். கான்ஃபரன்ஸ் இருக்கும். செமினார் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நடந்துன்னு இருக்கும். ஒரு நல்ல காலேஜ்ல சொல்றேன். எல்லா காலேஜ்லயும் இருக்காது. நல்ல காலேஜ்ங்கள்ல இது ஏதோ ஒண்ணு நடந்துன்னே இருக்கும். ஓகே. ஸோ இது உங்களுக்கு ஒரு 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 பெரிய பெனிஃபிட். ஓகே. இதே நீங்க டிஸ்டன்ஸ்ல பண்றீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான இந்த நெட்வொர்க்கிங்கும் கிடைக்காது. நெட்வொர்க்கிங்னா மத்தவங்களோட பழகுற வாய்ப்பே உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நீங்களே வந்து டிஸ்டன்ஸ்ல தான பண்றீங்க. அதனால உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஆன்லைன்ல பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆன்லைன்ல நெட்வொர்க்கிங் கிடைக்கும். அதாவது உங்க கிளாஸ்ல இருக்க மத்த ஆன்லைன் ஃபிரெண்ட்ஸோட கனெக்ஷன் கிடைக்கும். WhatsApp குரூப்ல ஆட் பண்ணுவாங்க. நீங்க அப்புறம் ஒண்ணா சேர்ந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவீங்க. ஆனா, இதெல்லாம் அவ்வளோ யூஸ்ஃபுல் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன் பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல். ஓகே. உங்களுக்கு ஒரு நெட்வொர்க் கிடைக்கும். இல்லன்னா வேஸ்ட் இதெல்லாம். ஓகே. ஸோ இதுல ஒரு சம்மரி பார்த்துடலாம். ஓகே. ரெகுலர்ல நீங்க டிகிரி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரெப்யூட்டேஷன் கிடைக்கும். ஓகே. ஜாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃப்ளெக்ஸிபிலிட்டி கிடையாது. ஸோ நீங்க நெனச்ச நேரத்துக்குலாம் படிக்க முடியாது. ஓகே. நீங்க சேர்ந்தீங்கன்னா, அத ப்ராப்பரா தான் படிக்கணும். காஸ்ட் மத்த 2 ஆப்ஷன விட இது காஸ்ட் ஹையர். டிஸ்டன்ஸ பொறுத்தவரைக்கும் ரெப்யூட்டேஷன்றது ரொம்ப கம்மி.
ஓகே. ஜாப் ரெகக்னிஷன்றது ஓரளவுக்கு மிக்ஸ்டா தான் கிடைக்கும். ஸோ ரெகுலர் அளவுக்கு இதில அந்த அளவுக்கு ரெப்புடேஷன் கிடையாது. ஜாப் கிடைக்கிறதுலாம் சான்ஸ் ரொம்ப கம்மி. ஃப்ளெக்ஸிபிலிட்டிய பொறுத்தவரைக்கும் நீங்க வேணுன்ற போது நீங்களா புக் எடுத்து படிச்சுக்க வேண்டியது தான். ஏன்னா கிளாஸ் ரூம்லாம் எதுவுமே கிடையாது இங்க. காஸ்ட் இருக்கிறதுலயே லோவஸ்ட் காஸ்ட் இதான். ஆன்லைன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெப்புடேஷன்றது ஓரளவுக்கு அதுவும் நீங்க ஐஐடி, ஐஐஎம் மாரி பண்ணீங்கன்னா ரெப்புடேஷன் இருக்கும். ஜாப் ரெகக்னிஷன் ஓரளவுக்கு தான் இது இருக்கு. ஓகே. ஃப்ளெக்ஸிபிலிட்டி ஸோ நீங்க இத பார்ட் டைமும் இருக்கு, ஃபுல் டைமும் இருக்கு. உங்களுக்கு எது தேவையோ நீங்க அத சூஸ் பண்ணிக்கலாம். காஸ்ட் வந்து உங்களுக்கு மீடியமா தான் இருக்கும். ரெகுலர் அளவுக்கும் இருக்காது, டிஸ்டன்ஸ் அளவு கம்மியாவும் இருக்காது. 2த்துக்கும் நடுவுல மீடியமா இருக்கும். ஓகேயா? ஸோ இந்த 3 டிகிரியும் யாருக்கு வந்து இது கரெக்ட்டா இது அப்ராப்ரியேட்டா இருக்கும் அப்டின்னு செக் பண்ணலாம். நீங்க ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்றீங்க அப்டின்னா, நீங்க ரெகுலர் டிகிரி தான் பண்ணணும். ஓகே. இல்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு ரெகுலர் டிகிரிலாம் வச்சிருக்கிறேன். நான் வெறும் அப்கிரேட் பண்றேன், அப்ஸ்கில் பண்றேன். ஓகே. புதுசா எதனா ஒரு கோர்ஸ் படிக்கிறேன் அப்டின்னா, அதுக்கு நீங்க ஆன்லைன்ல கூட படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆ ஏற்கனவே ஒரு ஆ பிகாம் அப்டின்றது படிச்சிட்டீங்க. ஓகே. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆ பிளாக் செயின் டெக்னாலஜி ஓகே. இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்டின்ற மாரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, அப்போ வேணா நீங்க ஆன்லைன் டிகிரி அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா டிகிரியா வேணா நீங்க இத படிக்கலாம். பேசிக்கா ஃபர்ஸ்ட் டிகிரியாவே இத நீங்க படிக்கிறது அவ்ளோ வொர்த் இருக்காது. ஓகேங்களா? ஸோ டிஸ்டன்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு சும்மா ஒரு நேம் சேக் எனக்கு பேருக்காக தான் நான் படிக்கிறேன் அப்டின்ற மாரி நீங்க நெனச்சீங்கன்னா, அப்போ நீங்க டிஸ்டன்ஸே போயிடுங்க. ஓகே. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா, கல்யாண பத்திரிகையில அவங்க வந்து எம்பிஏ படிச்சிருக்கேன்னு போட்டுக்கணும். அதனால என்ன பண்றாங்க, டிஸ்டன்ஸ்ல எம்பிஏ டிகிரி படிச்சுக்கிறாங்க. ஓகே. ஸோ நீங்க சிவில் சர்வீசஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. ஓகே. ஃபார் நீங்க ஐஏஎஸ், ஐஇபிஎஸ் இல்ல கவர்ன்மென்ட் ஜாப்ல ட்ரை பண்றீங்க அப்டின்னா, நீங்க ரெகுலர்ல பண்றது தான் பெஸ்ட். ஓகே. ஏன்னா டிஸ்டன்ஸ பொறுத்தவரைக்கும் கவர்ன்மென்ட் ஜாப்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களா, மாட்டாங்களான்றது எனக்கு தெரியல. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க ரெகுலர்ல பண்றது தான் பெஸ்ட். ஓகே. ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கணும் எனக்கு லேர்னிங். ஓகே. நான் ஓரளவுக்கு எனக்கு டவுட்டும் நான் கேட்கணும். ஓரளவுக்கு நான் கொஞ்சம் படிக்கவும் செய்யணும் அப்டின்னா, ஆன்லைன் டிகிரி தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே. ஸோ இதுல உங்களுக்கு எல்லா பெஸ்ட் ஆப்ஷனும் நாங்க குடுத்துட்டோம். ஓகே. யாருக்கு எது பெட்டர் அப்டின்றதும் குடுத்துட்டோம். ஓகே. ஸோ எது அ கரெக்ட்டா இருக்குன்றது நீங்க தான் உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து 3 வருஷம் டைம் என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியும், படிக்க முடியும்னு நெனச்சீங்கன்னா, ரெகுலர் போங்க. இல்ல நான் ஏற்கனவே வேலையில இருக்கிறேன். என்னால வந்து ஃபுல் டைம்லாம் போவே முடியாது அப்டின்னு நெனச்சீங்கன்னா, டிஸ்டன்ஸ் போங்க. ஓகே. இல்ல எனக்கு சாட்டர்டே, சண்டேலாம் நான் கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கிறேன். நான் ஆன்லைன்ல படிக்க விரும்புறேன்னா, ஆன்லைன்ல போங்க. ஓகே. ஸோ ஒருத்தருக்கு ஒரு ஒண்ணு சூட் ஆகும். உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பாருங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் யாருன்னா இப்ப படிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ நீங்க எது நல்ல கோர்ஸ் அப்டின்னு நீங்க நெனைக்கிறீங்க? இல்ல நீங்க எத செலக்ட் பண்ணுவீங்க அப்டின்றத கமெண்ட்ல போடுங்க. ஓகே. ஸோ நீங்க ரெகுலர் செலக்ட் பண்ணிருந்தா ரெகுலர், இல்ல ஆன்லைன், இல்ல டிஸ்டன்ஸ்ன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே. எதுக்கு நெறைய வோட்டிங் வருது அப்டின்றத பார்க்கலாம். ஓகே. ஸோ தேங்க் யூ கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.